ஹலோ ஃப்ரெண்ட் வாங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மாடி படிக்கட்டுகள சுவிட்சு வந்து லைட் போடுறதுக்காக வைப்போம் இல்லைங்களா? கீழே ஒரு சுவிட்சு, மேலே ஒரு சுவிட்சு வைப்போம். ஒரே லேம்ப் தான். கண்ட்ரோல் வந்து 2 சுவிட்சு கண்ட்ரோல். ஆனா ஒரு லேம்ப் தான். அந்த கனெக்ஷன் வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். நான் பிராக்டிகலாவும் செஞ்சே காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து தியரிக்கலா வந்து டிராயிங்லாம் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இத பாருங்க. இத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது கனெக்ஷன் எதுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேளுங்க. நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, அதுக்கு தேவையானது வந்து ஒரு ஹோல்டரு, ஒரு சில்க் ஒயர் 1/2 மீட்டரு, 2 டூ வே சுவிட்சு, ஒரு லேம்ப் 100 வாட்ஸ் லேம்ப்பு, இதை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து சுவிட்சு பாருங்க காட்டுறேன் பாருங்க. ஹோல்டரு 2 டூ வே சுவிட்சு பிரிச்சுக்கலாம். டூ வே சுவிட்சை பிரிச்சுக்கலாம். அதில் வந்து 3 டெர்மினல் இருக்கும். பாருங்க, வர 3 டெர்மினல் இருக்குது. கீழே ஆன் பண்ணோம்னா கீழே லைன் வரும், மேலே ஆன் பண்ணோம்னா மேலே லைன் வரும். சென்ட்ரல் தான் லைன் கொடுக்கணும். பாருங்க, இப்போ வந்து நான் ஒயர் கொடுத்துக்கிறேன் ரெண்டுத்துக்கும். சுவிட்சோட டாப் எண்ட்ல இருக்கிற டெர்மினல் கொடுத்துட்றேன் ஒரு ஒயரோட எண்டை. இன்னொரு ஒயரோட எண்டை இந்த சுவிட்சில் டாப்பில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட், எலக்ட்ரிக்கல் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் எலக்ட்ரிக்கல் அனுபவம் வந்தால் மட்டும் இந்த ஒர்க் பண்ணுங்க. அனுபவம் இல்லாதவங்க செய்யாதுங்க. இது வந்து சேஃப்டி, உயிருக்கு ஆபத்தானது. இன்னொரு துண்டு ஒயர் எடுத்துட்டு கீழே இருக்கிற டெர்மினல் கொடுத்துடலாம். அதே ஒயரை அதனோட இன்னொரு எண்டை வந்து இந்த பக்கங்கிற சுவிட்சில் கீழே கொடுத்துடலாம். நான் பாருங்க ஸ்லீவ்லாம் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு அதில் கொடுத்துருங்க. நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. லூஸ் கனெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. இப்போ ஹோல்டர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஒரு சில்க் ஒயர், அதாவது 2 ஒயர் மல்டி ஆனதாக இருக்கு இல்லைங்களா? அந்த 2 ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்து அதில் ஸ்லீவ் எடுத்துட்டு கவர் அந்த மூடி கவருக்குள்ளே போட்டு மேலே அதில் 2 டெர்மினல் இருக்கு பாருங்க. அதில் 2 டெர்மினல் இதில் ஒரு ஒயர் அதில் ஒரு ஒயர் கொடுத்துருங்க. இதையும் கொடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. நல்லா லூஸ் பண்ணிட்டு டெர்மினல்லாம் நல்லா உள்ள நுழைச்சிட்டு நல்லா டைட் பண்ணிட்டு லைட்டாக இழுத்து கூட பாருங்க வருதானே. ஏன்னா இந்த சில்க் ஒயர்லாம் டெர்மினல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால ஸ்லீவ் எடுத்துட்டு 2ஆ முறுக்கிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு டைட் பண்ணிட்டு அந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற 2 ஒயர் இருக்குங்களா, அதில் வந்து ஒரு டெர்மினல் எடுத்துக்கலாம். ரெட் கலரை எடுத்துட்டு இந்த 2வது இருக்கு பார்த்தீங்க, இந்த ரைட் சைடில் இருக்கிற சுவிட்சில் சென்ட்ரல் டெர்மினல் அதை ஸ்க்ரூ லூஸ் பண்ணி அதில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அந்த ரெட் கலரை கொடுத்துருங்க. ரெட் கலர் ஒயரை மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு நல்லா கொடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த ஒயிட் கலர் வந்து நியூட்ரல் போகணும். பல்ப் அதை ஹோட்டலில் மாட்டி வச்சுக்கலாம். அதில் வந்து நியூட்ரல் போகணும். அதை நான் சொல்கிறேன். இப்போ நியூட்ரல் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் பேஸ்ட் ஒயரை மட்டும் கொண்டாந்து இந்த பக்கம் இருக்கிற சுவிட்சில் சென்டரில் கொடுத்துருங்க. பேஸ்ட் லைனை, நியூட்ரல் லைனை கொண்டாந்து பிறகு ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் இருக்கிற நியூட்ரல் ஒயரை எடுத்து இந்த ஒயிட் கலரோட ஜாயின் பண்ணிடுங்க. இது நியூட்ரல். ஒயிட் கலர் வந்து நியூட்ரல் ஒயரு, பிளாக் கலரு பிளக் வழியாக கொடுத்துருங்க. ரெட் கலர் வந்து பேஸ்ட் ஒயர். ஓகேங்களா? கொடுத்துட்டு பாருங்க அப்படியே சுவிட்ச் அப்படி லைட்டாக திருப்பிங்க. இது நான் உட்டன் டேபிளுங்கிறதுனால வைக்கிறேன். அதே நீங்கள் மெட்டல் டேபிள் இருந்தால் அப்படி வைக்கக்கூடாது, அது முக்கியம், ஷார்ட் ஆகிடும். இது உட்டன் டேபிளுங்கிறதுனால காட்டுறேன். பாருங்க, சுவிட்ச் ஆன் பண்ணோடனே லைட் எரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. திரும்பி இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஆன் ஆகுது. மறுபடியும் ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆயிடுது. இதுதான் இந்த மாடியில வந்து இப்ப நம்ம மாடிக்கு போயிட்டு திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு கீழே வரக்கூடாது இல்லையா? அதனாலதான் இந்த இந்த ஸ்டேர்கேஸ் ஒயரிங் டூ வே சுவிட்ச் கனெக்ஷனு யூஸ் ஆகுது. அதனால தேவை என்ன பண்ணீங்க. இப்ப இன்னொரு கனெக்ஷன் காட்டுறேன். இப்படியே திருப்பியும் கொடுக்கலாம்.
இந்த ஒயரை மேலே இருக்கிற ஒயரையும் கீழேயும் கீழே கீழே இருக்கிற ஒயரை மேலேயும் கொடுக்கலாம். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல அதே தான் டைப் தான். இது என்னன்னா சுவிட்ச் பார்த்தோம்னா 2 சுவிட்ச் ஒரே சைடா இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் டிஃபரெண்ட் கிடையாது. கனெக்ஷன் எல்லாம் அதே தான். பாருங்க, ஆன் பண்ணா எரியுதுங்களா? இப்ப இந்த பக்கம் ஆன் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும். சுவிட்ச் வந்து ஒரே பொசிஷன்ல இருக்கும், ஆஃப் பொசிஷன்ல. ஓகேங்களா? ஒண்ணு மாறி இருந்துச்சுன்னா பொசிஷன் லைட் எரியுதுன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப மேல ஆன் பண்ணியாச்சு, இப்ப எரியுது. அதே மாதிரி இதுவும் மேல ஆன் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடுது. இந்த கனெக்ஷன் மாற்றி இப்படி கொடுத்தோம்னா இது பொசிஷன் வந்து சுவிட்ச் வந்து ஒரே பொசிஷன்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம தியரிக்கெல்லாம் போயிடலாம் வாங்க. பாருங்க, அதே தான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்க, பிளாக் கலர் ஒயரை வந்து நேரடியாக பண்ணி ஹோட்டலில் கொடுத்துட்றேன். டைரெக்டாக பிளாக் கலர் கொடுத்துட்டேன். ரெட் கலர் வந்து பாருங்க 2 பின் பிளக்லேருந்து கொண்டாந்துட்டு இந்த சுவிட்சோட நடுவில் கொடுத்துட்டேன். அந்த பக்கம் பாருங்க, சுவிட்சோட நடுவில் இருந்து ஹோட்டலுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த சுவிட்சு பாருங்க ஆன் பண்ண உடனே எரியுது, பார்த்தீங்களா? ஆன் பண்ண உடனே அது வழியாக லைன் போயிட்டு அந்த சுவிட்ச் ஆன் பொசிஷன்ல இருக்குதுன்றத அப்படியே இப்போ பாருங்க, அதை ஆஃப் பண்ணிட்டோம்னாக்க தெரியாது. பாருங்க, இந்த பக்கம் போயிட்டு ஆன் பண்ண போய் அது வழியாக போயிட்டு லைனு அது வழியாக போய் க்ளோஸ் ஆகிட்டு லைட் எரியுது. ஓகேங்களா? அதை பாருங்க, இப்போ மறுபடியும் அந்த அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க வச்சுங்களா, லைட் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த சுவிட்சை வந்து மறுபடியும் நம்ம இந்த இந்த சுவிட்சை போட்டோம்னாக்க இப்போ வந்து சப்ளை பாருங்க, அது போகலை, அதனால எரியல. இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னு வச்சுங்களேன், இந்த சுவிட்சை கீழே ஆன் பண்ணுறோம் பாருங்க. ஆன் பண்ணோடனே இப்போ எரியுது பாருங்க, இப்போ எரியும். ஓகே, இப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிட்டு பாருங்க எரியுது. நான் உங்களுக்கு அந்த இது க்ளோஸ் ஆகி தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த பாருங்க லைன் எல்லாம் போயிட்டு அவர் போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு எரியுது. ஓகேங்களா? அவ்வளோதான். இதே மறுபடியும் நம்ம இந்த சுவிட்சை மறுபடியும் மேலே ஆஃப் பண்ணோம்னாலும் எரியாது. பாருங்க, இப்போ இந்த சுவிட்சை ஏதாவது ஒன்று ஆஃப் பண்ணலாங்களா? ஏதாவது ஒரு சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இருங்க, ஆஃப் பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக தேரியாக சொல்கிறேன். பாருங்க, லைனை வந்து கட் பண்ணுறேன், அவ்வளோதான். கட் பண்ண உடனே இதுக்கு போகிற பேஸில் இருந்து பாருங்க டாப்பில் போயிட்டு அங்கே நின்றுடுது, அதுக்கு போகல, அதனால வந்து ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற சுவிட்சை மறுபடியும் நம்ம மேலே ஆன் பண்ணோம்னா லைட் எரியும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இது போல் கனெக்ஷன்லாம் நிறைய நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னா தெரிஞ்சுக்குங்க. ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் எனக்கு வந்து ரொம்ப இதாக ஹாப்பியாக இருக்கும். வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ.